வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி புயலாக வலுவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மழை நிலவரம் தொடர்பாக சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், நிவர் புயல் தெற்கு ஆந்திர பகுதிக்கு சென்று வலுவிழந்து விட்டது என்று கூறினார். இதன் விளைவாக வடமேற்கு மாவட்டங்களான தருமபுரி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்திருப்பதாக தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை இதுவரை 29 சென்டிமீட்டர் பெய்துள்ளது என்று கூறிய அவர், வழக்கமாக 34 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும் என்று கூறினார். நவம்பர் மாத நிலவரப்படி 5 சென்டிமீட்டர் குறைவாக வடகிழக்கு பருவமழை பெய்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். தமிழகம், புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்றும், புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகிறது என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தற்போதைய நிலவரப்படி அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது எதிர்வரும் 30ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் டிசம்பர் 1 முதல் 3 வரை பரவலாக மழை பெய்யக்கூடும். Download Moj.